தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. மல்லி 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 மல்லி. மேடம் எப்படி இருக்கிறீங்க? கூப்பிட்டதும் ஓடோடி வந்த பாத்தீங்களா? என்னன்னு போன்லயே சொல்லிருக்கலாமே. நான் வரும்போது கையோட கொண்டு வந்திருப்பேன்ல. முதல்ல உட்காருங்க. என்ன மேடம் நீங்க? நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயாச்சு. இதுக்கு மேலேயும் கூப்பிட்டு நேர்ல தான் பேசணுமா என்ன? உரிமையா போன்லயே இந்த மாதிரி இதை செஞ்சு கொடுத்துருன்னு சொன்னா நான் முடிச்சு கொடுத்துட போறேன். அட என்ன சார் நீங்க? இதுக்கு மேல நீங்க என்ன கொடுக்க போறீங்க? ஆல்ரெடி நிறைய தந்துட்டீங்க. நீங்க செய்யற உதவிக்கு இதெல்லாம் சின்ன விஷயம் மேடம். அது சார், நான் உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் தரலான்னு தான் நேர்ல வர சொன்னேன். எதுக்கு மேடம் இந்த வீண் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? நீங்க நம்ம பக்கம் நிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. இதுக்கு மேல எனக்கு ஒரு கிஃப்ட் வேணுமா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, வாங்கிதான் ஆகணும். சரி, இவ்வளவு வற்புறுத்துறீங்க. உங்க ஆசையை நான் ஏன் கெடுப்பானே? உங்களுக்காக நான் வாங்கிக்கிறேன். கொடுங்க மேடம். வாங்க சார், வெயிட் பண்றாரு பாருங்க. வாங்க வாங்க. என்ன மேடம், வேலை பொழப்பு இல்லாம சங்கடப்படுறாங்கன்னு இவங்க மேல பாவப்பட்டு இங்கேயே வேலை போட்டு கொடுத்துட்டீங்களா? உங்களுக்கு பெரிய மனசுதான் மேடம். நீங்க சாப்பிடுங்க சார். குடிங்க சார், குடிங்க. இதுல ஒரு சிப்பு, இதுல ஒரு சிப்பு. குடிங்க. உங்களுக்காக ஆசையை கொண்டு வந்திருக்கோம். என்னடா பேச்சில நட்டல் தூக்கலா இருக்கு? யாருகிட்ட என்ன பேசுறோன்னு தெரியல, தூக்கிடுவேன், ஜாக்கிரதை. மேடம் பாத்தீங்களா, எதையோ குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது வாழை ஆட்டிக்கிட்டு சாக்கடைக்குள்ள தானே போகும். வேலைக்கு வந்த இடத்துல எப்படி பேசுறான்? அரவிந்த் விடுப்பா. கதிரேசன் சார், உங்களுக்கு தரதா சொன்ன சர்ப்ரைஸ் இந்தாங்க. வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆமா, இது என்ன மேடம் இது? உங்களுக்கு படிக்க தெரியும் நினைச்சேனே. அதிகமாலாம் இல்ல, ஒரு 3 மணி நேரம் மல்லி குழந்தைய மீட் பண்ண அனுமதிக்கணும். அப்புறம் வீக்கெண்ட்ஸ் மட்டும் மல்லி கூட வெண்பாவ அனுப்பணும். மத்த 5 நாளும் உங்க கூட தான் சார் குழந்தை இருப்பா. ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். அப்புறம் குழந்தை ஸ்கூல் போகணும்னு ஆசைப்படுது இல்ல, அதுக்கும் அலோ பண்ணணும். மத்தபடி கேஸ் முடியற வரைக்கும் குழந்தை உங்க கூட தான் இருக்க போறா. அதனால நீங்க தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுக்கணும். ஒரு கையெழுத்து மட்டும் போட்டுருங்க சார். என்ன மேடம், தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நான் என் பேத்தியை கஸ்டடியில் எடுக்கிறது எவ்வளவு சிரமப்பட்டிருப்பேன். நீங்க பாட்டுக்கு பேப்பர் நீட்டி கையெழுத்து போட்டுன்னு சொல்றீங்க. நான் எதுக்கு மேடம் கையெழுத்து போடணும்? என் பேத்தி என் கூட தான் இருப்பா. இந்த கஸ்டடி கேஸ் முடிகிற வரைக்கும் இல்ல, என்னைக்குமே அவ என் கூட தான் இருப்பா. ஐயோ என்ன சார் நீங்க, உங்களுக்கு இப்ப முதல்ல எந்த விளக்கணுமா? பேசாம கையெழுத்து போடுங்க சார், பாத்துட்டு போட்டோம். என்ன விளையாடுறீங்களா? நான் கொடுத்த டைமண்ட் நெக்லஸ் வாங்குனீங்கல்ல, இப்ப இவங்களுக்கு சாதகமா பேசுறீங்க. சாரி சாரி, ஐ எம் ரியலி சாரி மிஸ்டர் கதிரேசன். அந்த நெக்லஸ் விஷயம் நான் மறந்தே போயிட்டேன். அஞ்சலி மேடம். ஏன் அஞ்சலி, அந்த லஞ்ச ஒழிப்பு துறைக்கு அனுப்ப சொன்ன நோட்டீஸ் இன்னும் ஏன் அனுப்பல? இப்பதான் பிரிண்ட் அவுட் எடுத்து கவர்ல போட்டு வச்சிருக்கேன் மேடம். ஓ, அது அப்படியே சார்ட்ட கொடு, சாரே ப்ரூஃப் பாப்பாரு. மேடம் என்னது, என்ன லஞ்சம் கொடுத்தா எழுதி இருக்குது? கொடுத்தீங்க தானே? இந்த பாரு வைக்கலே, என்கிட்டயே உங்க புத்திய காட்டுறீல. என்ன விசாரணைக்கு தானே வருவாங்க, பாத்துக்கலாம். எனக்கு யாரை எப்படி சமாளிக்கணும்னு தெரியும். ஆனா என்கிட்டயும் ஆட்டத்தை காட்டிட்டீல. இந்த கதிரேசனோட இன்னொரு முகத்தை நீ பாப்ப. மேடம், கதிரேசன் சாரோட இன்னொரு முகத்தை காட்டிடுவோமா?
ஓகே ஓகே. ம். ஆ பாருங்க சார். என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? வைர நெக்லஸ் மேடம், இது ஒரு சாம்பிள் தான், வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் தர்றேன், நீங்க எனக்காக அதை மறுக்கவே கூடாது. அரவிந்த், காஃபில உப்பு சேர்ந்துருச்சு, எடுத்துட்டு போயிடுங்க. அட சார், ஜூஸ் குடி பாருங்க. மேடம், நானும் ஒரு வீடியோ காட்டிக்கவா? ஆ ஓகே ஓகே. தேங்க்ஸ். பாருங்க சார். இப்பவே இவ்ளோ திமிரு பேச்சு பேசுற? ஸ்கூலுக்கு போய் படிச்சா திமிரு கூடி போயிடும். நீ கொஞ்ச நாள் வீட்ல அடைஞ்சுக்கட, அப்பதான் உனக்கு புத்தி வரும். இவள இன்னையில இருந்து கைய கால உடைச்சு ரூம்ல அடைச்சு சோறு தண்ணி கொடுக்காம போட்டாதான் சரி வரும். ஓவரா பேசினீன்னா ரூம்ல கட்டி போட்டு நிசா சொன்ன மாதிரி சோறு தண்ணி கொடுக்காம பண்ணிடுவேன். இத கோர்ட்ல காட்டி நிரந்தரமா வெண்பாவை நான் உங்க கஸ்டடியில இருந்து தூக்க முடியும். உங்க பொண்ணு ரொம்ப அன்பா குழந்தைகிட்ட நடந்துட்டு இருக்காங்கல்ல. நான் யாருன்னு தெரியுமா? நீங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். ஆனா பாவம், உங்களுக்கே நீங்க யாருன்னு தெரியாது. அதாவது சார், ஒரு சின்ன டீலிங் தான். ஒரு கையெழுத்து மட்டும் போட்டுட்டீங்கன்னா இதெல்லாம் நம்மளோட முடிஞ்சு போயிடும். இல்லன்னா லஞ்ச ஒழிப்பு துறையில இருந்து விசாரணைக்கு வந்து, அப்புறம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உள்ள நுழைஞ்சு, அப்புறம் உங்க மில்லு, காரு, காட்டேஜ் எல்லாமே உங்களை விட்டு போற மாதிரி ஆயிடும். எதுக்கு சார் இதெல்லாம்? நானும் ஏற்கனவே நிறைய கேஸோட பிஸியா இருக்கேன். இதுல உங்க கேஸ ரன் பண்ணி உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது எனக்கே பெரிய தலைவேதனை சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. உங்களை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. என்ன மல்லி? ஆமா மேடம். என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன் பாத்தீங்களா, அவரை மிரட்டி கையெழுத்து வாங்க கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க அரவிந்த்? நாம நல்ல முறையில அவர்கிட்ட பேசிதான் பார்த்தோம். நமக்கு இருக்கிற பெரிய மனசு பெரிய மனுஷன் சொல்லிக்கிற அவருக்கு இல்லையே. அஞ்சலி, அந்த விஜிலன்ஸ் கம்ப்ளைண்ட் லெட்டர் சார் கிட்ட இருந்து வாங்குங்க. ஓகே மேடம். கொடுங்க, நான் கொடுத்துறேன். என்ன சார், எனக்கு டைம் இல்ல சார். நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். ரொம்ப நேரம் உங்க கூட உட்கார்ந்து கதை பேச முடியாது. உங்களுக்கு சொல்லிக்கிற அளவு வேலை இல்லாம இருக்கலாம். நீங்க உட்கார்ந்துருப்பீங்க, நாங்க அப்படி உட்கார்ந்துருக்க முடியாதுல்ல. ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் தரேன். அதுக்குள்ள முடிஞ்சா கையெழுத்து போடுங்க. உங்களெல்லாம் கம்பல் பண்ணல சார். நான் எப்படி மூவ் பண்ணணுமோ அப்படி மூவ் பண்ணிக்கிறேன். அஞ்சலி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். அப்புறமும் கையெழுத்து போட்டு தரலன்னா நீங்க அந்த விஜிலன்ஸ் கம்ப்ளைண்ட் அனுப்பிடுங்க. ஓகே மேடம். ம் சார், ஒரு நிமிஷம். Your countdown starts now. அவன் கொடுத்ததை வேணான்னு சொல்லிட்டு இந்த உதவக்காரங்க கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு எதிராகவே கேஸ் நடத்தியே தீருவேன்னு நிக்கிறீல்ல. உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. என்ன சார், கையெழுத்து போடுங்க. என்ன பண்றேன் பாருன்னு தானே யோசிக்கிறீங்க. ம். முதல்ல உங்க உடம்ப பாருங்க சார். பிபி எகிரிடுச்சுன்னு நினைக்கிறேன். கையெல்லாம் நடுங்குது பாருங்க. சார், ஜூஸ் குடிங்க. நான் கும்பிடுற கடவுளே எனக்கு லாயரா வந்து வாதாடி என் புள்ளை என்கிட்ட கொடுத்த மாதிரி இருக்கு மேடம். இது டெம்பரரி தான் மல்லி. ஆனா வெண்பாவம் மட்டும் இல்ல,
விஜயும் நிரந்தரமா உன் கூட கண்டிப்பா நான் சேர்த்து வைப்பேன். ட்ரஸ்ட் மீ. தேங்க்யூ மேடம். ஹலோ பிக் பாட்டி. வெண்பா குட்டி, எப்படி செல்ல இருக்கீங்க? இருக்கேன் பாட்டி. மல்லியம்மனை எப்போ பார்க்க போறாங்க? பிளான் பண்ணிட்டீங்களா? இதுக்கு தான் உனக்கு கால் பண்ண வெண்பா குட்டி. மல்லியம்மா அப்பா கேஸ் விஷயமா கொஞ்சம் பிஸியா இருக்கா, அதனால இன்னைக்கு பாக்குறது கஷ்டம். நாளைக்கு எப்படியும் உன்னை மீட் பண்ண வச்சிடறேன் வெண்பா. போங்க பாட்டி. வெண்பா குட்டி, கோவப்படாதடா கண்ணு. அப்பாவோட கேஸ் தானே இப்ப ரொம்ப முக்கியம். அப்பாவை வெளியே கொண்டு வந்துட்டா அப்புறம் நம்ம எல்லாம் எப்பவுமே சேர்ந்து இருக்கலாம்ல. புரிஞ்சுக்கூட வெண்பா. கோவெல்லாம் படல பிக் பாட்டி, எனக்கு புரியுது. ஆனா மனசு கஷ்டமா இருக்கு. இங்க பாரு, பழைய ஸ்வீட் மெமரிஸ் எல்லாத்தையும் ரிவைண்ட் பண்ணி பாத்துக்கிட்டே இரு. திரும்ப டாடாவை பாக்குறப்ப டாடாவுக்கு என்னென்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு அப்படியே பிளான் பண்ணு. அப்புறம் மன கஷ்டம் எல்லாம் பிச்சுக்கிட்டு காணாம போயிடும். அட்லீஸ்ட் மல்லியம்மாவ என்கிட்ட போன்ல பேசவாவது சொல்லலாம்ல. பேச சொல்ற வெண்பா குட்டி, ஆனா நேரம் பார்த்து தானே உன்கிட்ட பேச வேண்டி இருக்கு. அடிக்கடி பேசி மாட்டிக்க கூடாதுல்ல. அந்த நிஷா ராட்சசிக்கு தெரிஞ்சா அப்புறம் பேசவே முடியாது. ஆமா, நிஷா கீழே போயிருக்கா. வந்துருவா பிக் பாட்டி. அவ வராளான்னு கவனிச்சுக்கிட்டே இரு வெண்பா. பேசுற இன்ட்ரெஸ்ட்ல அவகிட்ட மாட்டிக்காத. அதெல்லாம் மாட்ட மாட்டேன் பிக் பாட்டி. ஆமா, பிளான் பண்ண மாதிரி கோவில தானே மீட் பண்ண போறோம். ஆமாண்ட தங்க குட்டி, நீ கோயிலுக்கு வரணும்னு ஏதாவது சாக்கு சொல்லி வந்துரு. அங்க வந்ததுக்கு அப்புறம் பாட்டி பாத்துக்கிறேன். வெண்பா, வெண்பா குட்டி, கண்ணம்மா, என்னடா ஆச்சு? ஒண்ணும் இல்ல பாட்டி. அச்சோ, நிஷா வந்துட்டாலும் நினைச்சம்மா. சேச்சா, நான் அலர்ட்டா இருப்பேன். அவ வந்துட்டானா டக்குன்னு கட் பண்ணிடுவேன். சரி தங்க குட்டி. கோயிலுக்கு இன்னைக்கு எப்போ வரணும் பாட்டி? அத இப்பதானே சொன்னேன். சாரி பாட்டி, மறந்துட்டேன். டைம் என்ன சொன்னீங்க? ஐயோ, உனக்கு ஏன் வெண்பா குட்டி இப்பெல்லாம் ரொம்ப மறக்குது? கரெக்டா 5 மணிக்கு வந்துரு. பிக் பாட்டி உனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே பாட்டி. நிஷா வரா மாதிரி இருக்கு. அச்சோ, சரி 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 சரி. சீக்கிரம் அவகிட்ட எதையாவது சொல்லி சமாளிச்சுட்டு வந்துரு. பாட்டி உன்னை பாக்குறதுக்காக ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். என்ன? ஓகே, பாய். பை பை பை. ஏய், என்ன பெரிய சிஐடின்னு நினைப்பா உனக்கு? இத்தனோண்டு சைஸ்ல இருந்துகிட்ட நீ இவ்ளோ பெரிய வேலை பாக்குற, நான் பார்க்க மாட்டேனா? இருக்குடி உன் பாட்டிக்கு. கோவிலுக்கு வரால, கோவிலுக்கு வரட்டும். இன்னைக்கு அவ கால் கையில அடிச்சு நொறுக்கி விட்டாதான் சரியா இருக்கும். டயல் பண்றதுக்கு கை இருந்தா தானே பண்ணுவா. இனிமே எப்படி போன் பண்றான்னு நான் பாக்குறேன். அச்சச்சோ, நான் அப்பவே கால் கட் பண்ணிருக்கணும். தேவையில்லாம பேசி பிக் பாட்டிய நிஷா கிட்ட மாட்டி விட்டனே. பாவம் பிக் பாட்டி, இவ என்ன பண்ண போறாளோ? என்னடி முழிக்கிற? இப்ப என்னாச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? ஏய், தண்ணி எடுத்துட்டு வந்து அங்கிள் கிட்ட கொடு. அங்கிள், அங்கிள் என்னாச்சு? டேப்லெட் எதுவும் போடலையா? நான் வேணா நிஷாவுக்கு கால் பண்ணி டேப்லெட்ஸ் எடுத்துட்டு வர சொல்லட்டா? எவ்வளவு திமிரு இருக்கு அவளுக்கு. என்கிட்டயே அவ விளையாட்ட காட்டிட்டா. அவளை எப்படி நான் சும்மா விடுவேன்? ஐயோ அங்கிள், நான் என்ன பண்ணேன்? உங்க கை காலெல்லாம் ஷேக் ஆகுற மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் அப்படி கேட்டேன். நான் கேட்டது ஹர்ட்டா இருந்துச்சுன்னா சாரி அங்கிள். அட நீ வேறம்மா, நான் ஒன்னும் சொல்லல. அந்த வக்கீல் பொம்பளைய சொன்னேன்.
அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? பொம்பளைங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா இந்த லட்சணத்துல தான் வந்து நிக்கும். இங்க பாருங்க, யாரு சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க சொல்ற அதே ஜெண்டர் தான் நானும். அதான் உன் கூட பிரச்சனை பண்ணாலே திமிரு பிடிச்சவ, அவ்வளவுதான் சொல்றேன். தேவசேனாவா? அவளுக்கு தான் நகையும் ஃபாரின் டிக்கெட்டும் கொடுத்து அமுக்கிட்டீங்கல்ல, இப்ப என்ன பிரச்சனை? கிரிமினல் கேஸ்ல ஆஜராகிறவங்கள தான் கிரிமினல் லாயர்னு சொல்லுவாங்கன்னு நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா இவ பயங்கரமான கிரிமினலா இருக்காளே. எல்லாத்தையும் வாங்கிக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டு கடைசியில அவ வச்ச பொறியில என்ன சிக்க வச்சுட்டா. ஆனா நான் சும்மா விட மாட்டேன், சும்மாவே விட மாட்டேன். இந்த கதிரேசனை பத்தி அவ முழுசா தெரியாம என்கிட்டே அவ வேலையை காட்டிட்டான். இந்த கஸ்டடி கேஸ் குறுக்க வந்து நிக்குது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் பாக்குறேன். இல்லன்னா அவ கதையை முடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். நீங்க இவ்ளோ ஆத்திரப்படுற அளவுக்கு அவ என்ன பண்ணா? என்ன பண்ணாளா? கதிரேசன் சார், உங்களுக்கு தரதா சொன்ன சர்ப்ரைஸ் இந்தாங்க. வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆமா, இது என்ன மேடம் இது? உங்களுக்கு படிக்க தெரியும்னு நினைச்சேனே. அதிகமாலாம் இல்ல, ஒரு 3 மணி நேரம் மல்லி குழந்தைய மீட் பண்ண அனுமதிக்கணும். நீங்க இதுங்க மாதிரி அல்ப சல்ப கேஸ் எடுத்து உங்களோட மதிப்பை குறைச்சிக்காதீங்க. என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? வைர நெக்லஸ் மேடம், இது ஒரு சாம்பிள் தான், வாங்கிக்கோங்க. இத கோர்ட்ல காட்டி நிரந்தரமா வெண்பாவை நான் உங்க கஸ்டடியில இருந்து தூக்க முடியும். எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நம்ம வழிக்கு வந்துட்டான்னு பார்த்தா அவ என்னையே லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கட்டுமான்னு மிரட்டுறான். சரி விடுங்க, இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன். அவ ஒரு வித்தியாசமான கேரக்டர். காசு பணத்துக்குலாம் அவ ஆசைப்படுற ஆள் கிடையாது. நீதி நியாயம்னு பேசிட்டு சுத்துற கோஷ்டின்னு. அவ எப்படி இவ்வளவு மாறினான்னு எனக்கு அப்பவே டவுட் வந்துச்சு. சரி, நகைக்கு மயங்காத பொம்பளைங்க எங்க இருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா அநியாயத்துக்கு உங்களே லாக் பண்ணிட்டா பாருங்க. அங்கிள், நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நம்ம வக்கீல் தான் அவங்கள விட பெரிய ஆளாச்சே, அப்புறம் என்ன? ஏன் கேட்க மாட்ட? நீங்க கேட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுல்ல, இப்படிதான் பேசுவீங்க. அப்படி சொல்ல வரல அங்கிள். நம்ம பக்கம் தான் கேஸ் நிக்கும். ஆறுமுகம் வக்கீல் விட்டுருவாரா என்ன? ஏமா, நீ தெரியாம தான் பேசுறியா இல்ல டென்ஷன் படுத்துட்டு தான் பேசுறியா? ரஞ்சி, நீ கொஞ்சம் சும்மா இரு. ராஜே, நான் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன்? என் பேத்தி என் கூடவே இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான். நான் எடுக்கிற கடைசி ஸ்டெப் இதுதான். இதுல நான் தோத்து போயிட்டா அவ்வளவுதாம்மா. அதுக்கு மேல இந்த வண்டி ரொம்ப நாள் ஓடாது. ஐயோ, அப்படிலாம் பேசாதீங்க. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி மனசு விட்டு பேசுறீங்க நீங்க? நான் எத்தனை பேரை மிரட்டி காரியம் சாதிச்சாலு என்னையே உட்கார வச்சு மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டான். அதுவும் என் பேத்தியை அனுப்பி வைக்கிறேன்னு நானே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் ராஜு. என்னால ஆத்திரத்தை தாங்க முடியல. அவளை ஏதாச்சும் செஞ்சாதான் என் கோவம் அடங்கும். சொல்லு, இப்ப அவளை என்ன பண்ணலாம் சொல்லு. கோர்ட்ல வாதாடுற திறமைய காட்டி ஜெயிக்க ட்ரை பண்ணுவான்னு நினைச்சேன். ஆனா இப்படி உங்களை மிரட்டுற அளவுக்கு அவ வந்திருக்கானா, அவ என்ன வேணாலும் செய்ய தயாரா இருப்பான்னு சொல்லாம சொல்லி காட்டுறா. ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. தேவசேனா பணமே வாங்கல, உனக்காக தான் இந்த கேஸ்ல ஆஜர் ஆகுறேன்னு மல்லி ஏற்கனவே என்கிட்ட வந்து சொன்னான். அத நான் சாதாரணமா எடுத்துக்கிட்டேன். ஆனா இப்பதான் தேவசேனா எந்த அளவுக்கு என் மேல வன்மத்தோட இருந்திருக்கான்னு புரியுது. அவ எந்த அளவுக்கு வன்மத்தோட இருந்தாலும் சரி, எனக்கு அவ மேல இருக்கிற வன்மத்தை நான் காட்டுனேன்னா அவ தாங்க மாட்டான். அதுக்குன்னு நீங்க வழக்கம் போல அடிக்கிறது மிரட்டுறதுன்னு ஏதாவது செஞ்சீங்கன்னு வைங்க, அவ டபுள் மடங்கு வீரியத்தோட உங்களுக்கு எதிரா வந்து நிப்பா. அத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சில விஷயத்த உடம்பால ஜெயிக்கணும், சிலத புத்தியால. ரெண்டையும் மாத்தி கீத்தி செஞ்சோன்னு வைங்க, பாதகம் அப்புறம் நமக்கு தான். என்ன சொல்ல வர்ற? எனக்கு புத்தி கிடையாதுனா இல்ல சும்மா விட்டுட்டு வேடிக்கை பார்க்க சொல்றியா? ஐயோ, அப்படிலாம் இல்ல சார். என்ன பழி வாங்குறதுக்கான இந்த சான்ஸ அவ மிஸ் பண்ணவே மாட்டா. சோ அடுத்த இயரிங்க்கு அவ பக்கா பிளானோட தான் இருப்பா. நீங்க எதுக்கும் தயாரா இருக்கிறது நல்லது. இல்ல ராஜு, எனக்கு இந்த கேஸ் வாழ்வா சாவாங்கிற போராட்டம். இதுல தோத்து போற நிலைமை வந்தா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், கொலை கூட பண்ணுவேன். தேவசேனா,
உனக்கு ஒரு தரமான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த கதிரை சட்டை உன்னோட விளையாட்டை காட்டிட்டீல, நான் யாருன்னு காட்டுறேன் காட்டுறேன். கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.